ஹல்லேலூயா. சத்தத்தை உற்சாகம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்தாய் துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். கைத்தடியும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா ஈஸ்வரன் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். ஊழியர்கள் எழுப்பினால் துதியுங்கள். அக்கினியே கல்மழையும் அடைக்கரை துதியுங்கள். ஆமே ஆமே. அக்கினியாய் கல்மழையும் உடைப்போய் துதியுங்கள். சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். என்னை பூசி காயங்களால் ஏறும் ரத்தரசத்தாலே உள்ளம் தேற்றியும் மரண தருவாயிலே என்னை கண்டார்கள். உள்ளம் தேற்றியும் மரண தருவாயிலே என்னை கண்டார்கள். எரிகோ நகர் வீதிதானிலே எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் அன்பை கவர்ந்தார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். ஆமே. என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உன்னத்தில் என் துணையவரையும் என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உன்னத்தில் என் துணையவரையும் என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரட்சகர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை There is power, wonder working heart in the heaven of the Lord. There is power, wonder working heart in the precious blood of the Lamb of God. வல்லமை உண்டு கர்த்தரே உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரட்சகர் இரட்சகர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை பாடி போற்றினார். என் சமூகம் உன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவர் கைவிடம் மாட்டார். அழைத்தது மாட்டாரே. ஆவே. என் சமூகம் உன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை அழைத்தவர் கைவிடம் மாட்டார். அழைத்தது மாட்டாரே. யாருக்கும் அடிமை இல்லை, எவருக்கு தாழ்வு இல்லை. சொல்லுமா. யாருக்கும் அடிமை இல்லை, எவருக்கு தாழ்வு இல்லை. ராஜாவை தள்ளி உள்ள ராஜாவையா
நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். விஜயநந்து வாசிப்பார்கள் சங்கீத பகுதியை. அல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கரங்களை உயர்த்தி வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே 119:18 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபத்துடைய உச்சகட்டத்தை பாருங்கள். ஆண்டவரே, என் கண்ணு திறந்திருக்குதப்பா, ஆனா கண்ணு அகக்கண் திறக்கப்படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவனுடைய வேண்டுதல் என்ன ஜெபிக்கிறான்? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அந்த கண்ணு திறந்திருக்கிறது மேல் கண்ணு, அவளுக்கு திறக்கப்படலையே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதிசயம் செய்கிறாரு, கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறாரு, கர்த்தர் உற்சாகப்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோட ஆவிக்கிற வாழ்க்கை என்ன? அங்கே வசனம் வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் ஐயா, என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. சொல்லுவோமா? எனக்கு கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு அப்ப அதிசயத்தை பார்க்க போறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெரிய கண்ணாடி, கண்ணாடி இந்த பைபிள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை திறந்து பார்க்கும் பொழுது அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 66 புத்தகத்தில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மிகப்பெரிய மகிமை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வசன ஆண்டவரே, கண்களை திறந்தருளுமப்பா. வேதத்தில் என்ன இருக்கு? பைபிள்ல அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்து பார்க்கும் பொழுது நம்ம அற்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்கிறது. எல்லா புஸ்தகத்தை விட சிறந்த புஸ்தகம், உயர்ந்த புஸ்தகம், உன்னதமான புஸ்தகம், மகத்துவமுள்ள புஸ்தகம், பரிசுத்த புத்தகம், வேறு பெற்ற புஸ்தகம் இந்த பைபிள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் படிக்கவே மாட்டாங்க, பைபிள் திறக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, தானுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில சொல்லுவாங்க, தூக்கமா வரல, திறந்தா தூக்கம் வந்துடுது. எதை திறந்தா? பைபிளை திறந்தா. தூக்க மாத்திரை போடுறேன் சொல்லுவாங்க, தூக்க மாத்திரை போடுறேன், எல்லாம் செய்யற தூக்கம் வர மாட்டேங்க. இந்த பைபிள் திறந்தால தூக்கம் வந்துடுது. அதுவும் அதிசயம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இவனை தூங்க வைக்கவும் செய்யும், உற்சாகப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிளுக்கு எல்லா வல்லமே உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. என்னப்பா அதிசயம்? கர்த்தர் ஜீவனை காக்கிறது பெரிய அதிசயம். நீ நிற்பது பெரிய அதிசயம், நீ பேசுவது பெரிய அதிசயம், நீ பாட்டு பாடுவது பெரிய அதிசயம், வேதம் வாசிப்பது பெரிய அதிசயம், நீ ஓடுவது பெரிய அதிசயம், நீ உட்கார்ந்திருப்பது பெரிய அதிசயம். எல்லாவற்றை விட இந்த வேதத்தை திறந்து நீ படிக்க படிக்க பார்க்க பார்க்க கண்கள் நீ அற்பத்தை பார்த்து கொண்டே இருப்ப. அல்லேலூயா. சொல்லுவா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு உங்களுடைய வேதத்தில் என்னப்பா இருக்கு? அதிசயம் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் 72 வாசிங்க பாருங்க. 119:72 வாசிங்க. 72 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம். இது வெளிப்பட வேதமே எனக்கு நலம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு ஒரு சவரம் வாங்கணும்னா 70 தாண்ட போகுது. 70,000 வந்து விட்டது ஒரு சவரம் வாங்கிறதுக்கு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டு கூடுது டெய்லி கத்துறது நகை கணக்கு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சவரன் எண்ணிக்கை கூடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 100 கூடி போச்சு, 200 கூடி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பாருங்க, தாவீது சொல்ற வார்த்தை, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம். அப்ப தாவீது காலத்துல பொண்ணு வெள்ளியை கீழே கொட்டி கிடந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கிழ கீழே கிடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அதை பார்த்து தாவீது சொல்றான், இந்த பொன்வெள்ளியை பார்க்கிற ஆண்டவரே, வேதம் எனக்கு பெருசு ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? உயர்த்தப்பட வேண்டுமா? கர்த்தருக்காக வாழ வேண்டுமா? கர்த்தருக்காக ஓட வேண்டுமா? வேதத்தை முக்கியப்படுத்தும் போது தான் வேதம் உயர்த்தி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சொல்லும். அது அநேகமாயிரம் பொன்வெள்ளியை
பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு. சில வீட்டில் பார்த்தா 10 கேமரா இருக்குது, 10 நாய் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? உள்ள வெயிட்டாக இருக்குது பெருவுல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி. டெய்லி பேப்பர்ல பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், நகை கொள்ளை, நகை கொள்ளை. கர்த்தர் ஸ்தோத்திரம். 100 சவரன் காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. வெள்ளி பொண்ணு உங்களை காப்பாற்றுமா? நிச்சயம் காப்பாற்றாது. இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். வசனம் உங்களை காப்பாற்றும். வசனம் உங்கள் ஜீவனை காப்பாற்றும். வசனம் வாழ்க்கை உயர்த்தி கொண்டே வரும். அதான் வசனம் வாசிக்கும். அநேகமாக வெளிப்பட எல்லாவற்றையும் வேதமே நல்லா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டிய காரியம் என்ன? இந்த பைபிள். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தை நீ படித்து திறந்து பார்க்கும் பொழுது அதிசயங்களை பார்க்க முடியும். உள்ளத்திலையும் பார்ப்பீங்க, கண்களையும் பார்ப்பீங்க. ஆண்டவர் நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. வேதத்தை திறந்து பார்க்கும்போது என் கண்கள் அற்புதத்தை பார்க்க போறேன் ஆண்டவரே, அதிசயத்தை பார்க்க போறேன், பெரிய காரியத்தை பார்க்க போறேன். சத்தமா சொல்லுங்க. எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு வந்தாலும் பைபிளை திறக்கும் பொழுது மனசு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு நிம்மதி உண்டாகிறது. எதன் மூலமாக? வேதத்தின் மூலமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகத்திலே உயர்ந்த ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கையை உயர்த்துவோமா? ஒரு கையை மேல சொல்லுங்க. ஆண்டவரே எத்தனையோ புஸ்தகம் படிக்கிறாங்க. சமீபத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க தான். ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் அட்வொகேட்டு, 2 பிள்ளைங்க படிக்கிற 4 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பண பிரச்சனை, கடன் பிரச்சனை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த படிப்புகளை காப்பாத்துச்சா? காப்பாற்ற முடியல. பணம் காப்பாத்துச்சா? காப்பாற்ற முடியல. இந்த வேதம் காப்பாற்றுங்க வாழ்க்கையை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீ சரிந்துக்கு விழும்போதெல்லாம் இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ படித்த படிப்பை விட, உங்க ஞானத்தை விட, உங்க செல்வத்தை விட, உங்க ஆஸ்தியை விட, உங்க சொத்தை விட இந்த வேதம் வாழ்க்கையை காப்பாற்றும், உங்க உயிரை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை காப்பாற்றும், உங்க மானத்தை காப்பாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கப்பட்டு உட்காரும்போது இந்த வார்த்தையை திறந்து பார்க்கும்போது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. எப்பொழுது? எதன் மூலமாக? இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. 2 கையை மேல உயர்த்தி. Praise the Lord. Any problem, any evil possess, any disease, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மாற்றக்கூடிய பெரிய வல்லமை இந்த பைபிள்ல இருக்குது சகோதரா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ நொந்து உட்காரும் பொழுது, நீ உடைக்கப்பட்டு உட்காரும் பொழுது, நீ சோர்ந்து உட்காரும் போது உன்னை தேய்ச்சி நிற்க வைக்கிறது இந்த பைபிள் தான். இந்த வசனம் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கும். ஆண்டவரே என்ன வாசிக்கிறோம்? 19:18 ஒரு வேதத்தை கண்களை என்ன பண்ணுங்க? திறந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் கண்களை திறந்துட்டாரா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மனுஷன் MA படிக்கிறான், BA படிக்கிறான், என்ன டிகிரிலாம் படிக்கிறான், கண்கள் திறக்கப்படலை. ஒரு சிகரெட்டுக்கு ஒரு முடிவு கிடைக்கல, ஒரு ட்ரிங்க்கு ஒரு முடிவு கிடைக்கல. மனுஷன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரே ஒரு புஸ்தகம், பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேர் சுவாசிக்க? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீ உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா தேவ கிருபை வசனம் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. இந்த பைபிளை படிக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க பைபிள் படிக்கும்போது யோசிப்பீங்க. அது திறக்கும் பொழுது ஒரு 100 வசனம் வெளிப்படும். ஒரு பகுதி படிக்கும் போதே வசனம் வெளிப்படும். தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பைபிளா படிக்கணும், தூக்கம் வருது. பைபிளா படிக்கணும், டயர்ட் ஆகுது. அப்படி யோசிக்கும் போது தோற்று போயிட்டுன்னு அர்த்தம். பைபிள் எப்பெல்லாம் தூக்குறியோ உங்களை விசேஷ அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு. இந்த பைபிளை உயர்த்தி காண்பிக்கும் போதெல்லாம் உன் உடம்புல அக்கினி இறங்கிட்டு இருக்கு, உன் நரம்புல அக்கினி இறங்குது, உன் மூளையில் அக்கினி இறங்குது, உன் ஆற்றில் அக்கினி இறங்குது, சிந்தையில் அக்கினி இறங்குது, உன்னுடைய காலில் அக்கினி இறங்குது. இறங்கிட்டு வேத்தனை தூக்க தூக்க உயர்த்த 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 உயர்த்து இயேசு உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கைகளை கை மேல உயர்த்த. ஆண்டவரே நாம நம்பி இருக்கிறேன் ஐயா. வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி இராதிருந்தால் துக்கத்தால் அழிந்து போயிருப்பேன், தற்கொலை பண்ணி போயிருப்பேன், செத்தே போயிருப்பேன். Deep depression, the lot of suffering always. ஆனா வசனம் வாசிக்கிறோம். எத்தனை சஃபர் ஏற்பட்டாலும் I don't care about that because God with me. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சூழ்நிலை வந்தா கூட நான் பின்வாங்கி போக மாட்டேன். வசனம் என்னை தேற்றி கொண்டிருக்கிறது.
வசனங்களை பாதுகாக்கிறது, வார்த்தையை பாதுகாக்கிறது. நான் சோர்ந்து உட்காரும் போதெல்லாம், டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. It's a God's gift. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை உயர்த்தி. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் இச்சோர் தேர்ச்சி கொண்டிருக்கிறாரா? பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? உயர்த்த போகிறாரா? செழிப்பாக்க போகிறாரா? கரம் பிடிக்க போகிறாரா? விடுதலை கொடுக்க போறாரா? தேவன் செய்ய போறாரு. எப்போ வேதனை பார்த்து 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 திறந்து படிக்கும் போதெல்லாம் அதிசயத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். Praise the Lord. கர்த்தர் கிரியை செய்வாராம். தாவீது சொன்னான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கும், கோல்ட் அண்ட் சில்வர், பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நான் சேர்த்து வச்சுக்கிறேன் பெரிய சொத்து சுதந்திரம் எல்லாம் குப்பைக்கு ஒரு நாளைக்கு போகும்போது நான் மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ போட்டுக்கொண்டு அத்தனை சவரன்கள் வைடூரியம் எல்லாமே குப்பைக்கு போக போகுது. ஒரு நாளைக்கு ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. அது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். பிரவேசிக்கும். நீ பெற்ற கிருபைதான் மகிமைக்குள் பிரவேசிக்கும். எதை ஆசிக்கிறீங்க? எதை விரும்புகிறீங்க? எதை நோக்கி பார்க்குறீங்க? வேதத்தை நோக்கி பாருங்க. வேதத்தை திறந்து பாருங்க. கண்ணை தேவன் திறந்து கொண்டிருப்பாரு. நீ ஆச்சரியப்படுவ, நீ பிரமிப்படுவ. சத்தமா சொல்லுங்க. தாவீது சொல்றான், எத்தனை கோல்டு சில்வர் என்கிட்ட இருந்தாலும் எல்லாம் குப்பைக்கு குப்பையா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு மகிமை, ஒரே ஒரு ஆசீர்வாதம் என் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வாரா? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கோடி, எத்தனை சொத்து, எத்தனை சுதந்திரம், எத்தனை ஏக்கர் என்ன இருந்தாலும் முடிவில் குப்பை தான். தெய்வம் தான் ஒன்று பார்த்து. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி. அல்லேலூயா. சத்தம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பேனும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பேனும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. வெந்தை கிறிஸ்து ஏசராஜா, உந்தன் செல்லுமையன் மேன்மை, உந்தன் செல்லுமையன் மேன்மை. Paul says, பவுல் என்ன சொல்றாரு? லாபமான குப்பையாக எண்ணுகிறேன். Paul is very rich man, மிகப்பெரிய பணக்காரர், படிப்புல அந்தஸ்துல எல்லாத்திலும் உயர்ந்த மனுஷன். He is a Jews. அவன் யூதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்ற வார்த்தை திருப்பல பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, சொல்றாரு, குப்பையாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். என் படிப்பு குப்பை, என்னுடைய அழகு குப்பை, என் ஆஸ்தி குப்பை, என் சொத்துலாம் குப்பை தான். உயர்ந்த பொக்கிஷ ஆண்டவர் மட்டும்தான். கையை உயர்த்தி ரொம்ப விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த சப்போர்ட், உயர்ந்த ஆசீர்வாதம், உயர்ந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை முன்ன வைக்கும் போது தான் அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க, பெரிய வல்லமைகளை பார்ப்பீங்க. கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? அற்புதம் நடக்குமா? உங்களுக்கு ஆச்சரியப்படுவீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா.